ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பொடி கருவாடை நம்ம நல்லா கிறிஸ்பியாக எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கருவாடு பேர் வந்து நெத்திலியோட சின்னது சைஸ். இது பொடி நெத்திலி சொல்லுவாங்க, இல்லை பொடி கருவாடுன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சின்ன சின்னதாக இருக்கும். இது உப்பு காரம் மட்டும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணினோம் அப்படின்னா சிப்ஸ் மாதிரியே இருக்கும். கருவாடுன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. கருவாடு சமைக்கிறதுல முக்கியமான ப்ராசஸ் வந்து க்ளீனிங் தான். ஸோ இதுக்காக நான் சுத்தப்படுத்துறதுக்காக கொஞ்சமாக தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் ஒரு 5 to 10 minutes இதை ஊற விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இம்ப்யூரிட்டிஸ் இல்லை மணல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டாக நான் சுத்தமாகிடும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக கருவாடு எடுத்திருக்கேன். இது நம்ம நிறையா செஞ்சு கூட கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2-3 days இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த சூடான தண்ணியை இது மேலே ஊற்றிட்டு ஒரு 10 minutes நான் அப்படியே விட்டுடுவேன். பார்த்திங்கன்னா கருவாடு கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் ஆகிடும். அது போக மணல் இல்லை இந்த மாதிரி அழுக்கெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறது தான் நமக்கு நல்லதாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. 5 நிமிஷம் ஊறட்டும். ஸோ நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே அழுக்கு நிறைய இருக்குது பாருங்கள் உள்ளார. இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் ஒரு 3-4 times நல்லாவே கழுவி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது எல்லாமே நெத்திலி பொடியை சேர்ந்தது. இந்த ஒரு மீன் மட்டும் வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருந்தது. இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் எண்ணெய் சூடான பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு இதில் டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். நல்லா அதோட ஈரம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். ஸோ இதுக்கு இடையில நம்ம மசால் பொடிகள் எதுவுமே போட வேண்டாம். ஜஸ்ட் மஞ்சள் பொடி மட்டும் இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கி விட்டுறலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே கருவாடில் கொஞ்சம் உப்பும் இருக்கும். ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த கருவாடில் அந்தளவுக்கு உப்பு அதிகமாக இருக்காது. ஸோ ஓரளவுக்கு தோராயமாக போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அது வரைக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கிறிஸ்பாகும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வதக்கி விட்டுட்ருக்கணும். பாருங்கள், ஆஃப்டர் 10 minutes நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. வெறும் மிளகாய் பொடி மட்டும் போட்டால் போருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே போட்டோம் அப்படின்னா கிறிஸ்பாக வராது. இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம கிறிஸ்பாகிறதுக்கு முன்னாடி போட்டோன்னா தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் நமக்கு தேவையான அந்த டெக்ஸ்சர் வந்த பிறகு இறக்கிறதுக்கு ஒரு 2 minutesக்கு முன்னாடி மிளகாய் பொடி போட்டுட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூடுலேயே காரம் வந்து பிடிச்சிக்கும். இல்லைன்னா மிளகாய் பொடி தீஞ்சு போயிடும். ஸோ நான் மிளகாய் பொடி போட்டோன்னே ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இது சாம்பார் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை விட பழைய சாதத்துக்கும் இந்த நெத்திலி பொடி வறுவலுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.